என்னப்பா உன்ட்ட எத்தனை நாளா லவ் பண்ற வீட்டுல ஓபன் பண்ணி மேரேஜ் பிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னா என் பேச்ச கேட்கவே மாட்டேற. பையன் சொல்லி தள்ளி போட்டுனே போற. அத்தாப்பா அத்தா இன்னைக்கு லவ் மேட்டர் ஓபன் பண்ணிக்கின்னு மேரேஜ் பிக்சிங்கா கேன்சலிங்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள வரலாமா? ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட கேட்டு வந்துடுறேன். அம்மா போயினே அவன் கேக்கட்டும். மா இதான் நான் வாழ போற வீடு, வா சோத்தாங்கல எடுத்து சொல்லா போலாம். யாழ் வீடு மஜாவா இருக்குதுலமா? என்னடா சொல்ற? வந்துட்டாங்கம்மா. வாங்க சம்பந்தி, வந்து இப்படி குந்துங்க. ஆனா ஆமா சம்பந்தி, என்ன அப்படி பாத்து நிக்கிறீங்க? வந்து குந்துங்க. அப்புறம் சம்பந்தி, நாங்க நார்த் மெட்ராஸ்காரங்க. என் புருஷன் புதுப்பேட்டையில ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்குது. பொண்ணுக்கு 50 சவரம் போட்டுக்கிறோம். கல்யாண செலவை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. புள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கோம். பாக்குறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, பயங்கர சாப்பிட்டு பொண்ணு. அப்படிதான் சொல்லணும். ஏன் பையனும் சாஃப்ட் தாங்க. அப்படி போடு. அப்ப 2 பேருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான். அதெல்லாம் ஓகே, பட் கல்ச்சரலி நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கீங்க. லைக் உங்க ஸ்லாங், உங்க பிஹேவியர் எல்லாம். என்ன சம்பந்தி பியாரு? எங்க ஸ்லாங் மட்டும்தான் இப்படி, ஆனா பாசத்துல வேற மாதிரி உங்களை விட அதிகமாவே காட்டுவான். புரியுதுங்க, பட் இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் ஆரையும் நம்ப மாட்டீங்க. பக்கத்து வீட்டுல ஆறு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு கூட பாத்துக்க மாட்டீங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க தான். என்னமா? இல்லைங்க, அப்படிலாம் சொல்லல. பட் நாளைக்கு என் பையனுக்கு குழந்தை பிறந்து அவன் உங்க வீட்டுக்கு வந்தா அந்த ஸ்லாங் எல்லாம் கத்துப்பான். அவனை ஸ்கூல்ல கான்வென்ட்ல சேர்த்தா கிண்டல் பண்ண மாட்டாங்களா? என்ன சம்பந்தி, நம்ம வீட்டு பிள்ளை அத்தை கத்துனா என்ன தப்புங்கிற? மெட்ராஸ் பாஷை அத்தானே. ஒரு ஊர்ல ஒரு பாஷை பேசுறாங்க. நம்ம ஊர்ல அத்தை பேசுறோம். அத்தை நம்ம பிள்ளை கத்துக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல பேசினா ஆறு கலாய்ப்பாங்க. என்ன பாப்பா நான் சொல்றது? மா இவங்களுக்கு இத புரிய வைக்கணும்னு எந்த அவசியமே இல்லம்மா. ஏன் சொல்ல, அவங்க நம்மள பாக்குற பார்வை ரொம்ப தப்பா இருக்குது. ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா. அதனால இந்த சம்மந்தம் எல்லாம் ஒண்ணு நமக்கு தேவையில்ல. ஐயோ அப்படி சொல்லல. படத்துல எல்லாம் உங்க ஏரியா சைடெல்லாம் கொஞ்சம் மோசமா காமிச்சு பண்ணிருக்காங்களா, அதான் பயமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரியா படிக்க மாட்டாங்கன்னு, அப்படி இப்படி இருப்பாங்கன்னு வேற காட்டியிருக்காங்களா, அதனாலதான். படிக்க மாட்டோமாமே, என்னம்மா பேசுறாங்க? Do you think you guys living down here knows everything? What they show us in movies is just for entertainment. And gone were those days where people used to be raw in North Madras. But now everyone are educated and civilized enough. And there are some bad things happening here too. Should we also judge you guys because of that? No, right? If you people are judging us by our slang or what we wear or how they portray us in movies, I think you guys should change. It has nothing to do with our slang. Polama. எனக்கு பொண்ணு ஓகே. That's good. அதான் அத்தை. நான் பேபி கல்யாணம் பண்ணிடலாமா?